வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி வச்சு செய்ய போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் காஞ்ச உடனே ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 பட்டை, 5 கிராம்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இது போல் கலந்து விடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நெய் போட்டு செய்யும் போது இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் போடுங்க 1 ஸ்பூன். அப்படி இல்லைன்னா நெய் இல்லாமல். இப்போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நடுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவு தக்காளி வதங்கினோடனே இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து கொடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. அடுப்பு தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பின்னாடி இதில் ஒரு 1/2 கப்பு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா இது போல் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடியில் அடி பிடிக்கும். தயிர் போட்டு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துடணும். வதக்கி கொடுத்துட்ட பின்னாடி ஒரு 1/2 லெமன் எடுத்து இது போல் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க இந்த சீரக சம்பா அரிசிக்கு. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கூட வேணும்னா உப்பு போட்டுக்குங்க. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் 2 டம்ளர் அரிசி போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு ஒரு வாட்டி இது போல் கலந்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த டைமில் கூட உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. குக்கர் மூடியை இது போல் மூடணும். இது போல் இல்லை, இது போல் மூடி வச்சுட்டு விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க. அப்புறமா பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் கீழேருந்து மேலே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் சரியாக இது போல் சரி சமானமாக பண்ணி விடுங்க. செஞ்சுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு இது போல் மூடிக்கணும். மூடிட்டு விசில் போட்டுக்குங்க. விசில் போட்டு
சிம்மில் வந்து 10 நிமிஷம் இருக்கணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க. இப்போ பார்க்கும் போதே இந்த பாருங்கள், எவ்வளோ உதிரியான பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் பச்சடி, அப்புறம் வெள்ளரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. இது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.